வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். அதாவது தமிழக அரசியல் களத்தை பொறுத்த மட்டில் நிமிடத்திற்கு நிமிடம் பல விஷயங்கள் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. சில செய்திகள் அதாவது இந்த செய்திகளை நாம் அறிந்திருக்கிறோமா என்கின்ற சந்தேகத்தை கூட எழுப்பக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இப்பொழுது தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மற்றும் உயர் IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள் மற்றும் புலனாய்வுத்துறையை சார்ந்தவர்கள் என பல களங்களில் இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடியவர்களிடம் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது ஆபரேஷன் T29 என்கின்ற ஒரு விடயம். ஆபரேஷன் T29 அப்படிங்கிற அந்த விடயத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய அதிர்வலைகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசியல் களம் என்று தான் பார்க்க முடிகின்றது. அதாவது தற்பொழுது தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறி இன்று 17 நாட்கள் கடந்திருக்கின்றன. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பீடத்தில் ஏறிய பொழுது எல்லோரிடமுமே அதாவது ஏளனமான பார்வை தான் இருந்தது. இவர் உண்மையிலே விஜய் அவர்கள் சரியான நேரத்திற்கு அவர் முதலமைச்சராக பதவியேற்று சரியான நேரத்திற்கு அந்த அலுவலகங்களுக்கெல்லாம் வந்து விடுவாரா என்கின்ற ஒரு ஐயப்பாடு கேள்விகளாகவே பலர் வைத்து கொண்டிருந்தார்கள். அதை பரப்பி கொண்டும் இருந்தார்கள். அதுபோல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் முதலமைச்சரான பின்பு அவரை மக்கள் இலகுவாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அமையுமா என்கின்ற கேள்விகளை கூட ஒரு சாரார் எடுத்து வைத்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் அவர்கள் அந்த பதவியேற்ற மறு நிமிடத்திலிருந்து தன்னை ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அரசு ஊழியராக மாற்றிக்கொண்டார். குறிப்பிட்ட நேரத்திற்குள் அவர் அந்த அலுவலகத்திற்குள் வருவதும், தன்னுடைய வேலை நேரம் முடிந்தும் அலுவலகத்தில் அவர் அனைத்து வேலைகளை முடித்துவிட்டு செல்லக்கூடிய களமும், அதுபோல தன்னை சந்திக்க வேண்டும் என்று யாராவது ஒருவர் கடிதம் கொடுத்திருந்தால் நேரம் கிடைக்கக்கூடிய நேரத்திற்கு மின்னஞ்சல் அனுப்பி நீங்கள் இந்த நேரத்தில் என்னை சந்தித்து கொள்ளலாம் என்று அவர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் செய்தியை சொல்லி சந்திக்கக்கூடிய ஏற்பாடுகளை உருவாக்கி கொடுத்து மக்கள் இலகுவாக சந்திக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தன்னை மாற்றிக்கொண்டது மட்டுமல்லாமல் மக்களுடைய சேவைகளை செய்வதற்கு நான் ஒரு காப்பாளனாக இருக்கிறேன் என்கின்ற அடிப்படையில் அவருடைய செயல்பாடுகள் அமைந்து விட்டன. திமுகவை பொறுத்தமட்டில் அவர்களிடம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதாவது எப்படியாவது இவர்கள் அந்த நிர்வாகத்தில் பல குளறுபடிகளை செய்வார், நாம் அதை வைத்து அரசியல் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் திமுகவில் இருக்கக்கூடியவர்களிடம் இருந்தன. எனவேதான் நாங்கள் 6 மாதம் வாய் திறக்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டுவிட்டு அவ்வப்போது அவர்கள் பிரச்சனைகளை கிளப்பக்கூடிய களங்களை எடுத்தார்கள். எப்படியாயினும் திமுக தங்களை நோக்கி கைகளை நீட்டும் என்கின்ற விடயத்தை விஜய் அவர்கள் மிக தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டியதாக இருக்கின்றது. அதுபோல அவருடைய திட்டமிடுதல் மிக தெளிவாக இருக்கிறது. 2029ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றன. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திமுக தனித்து தான் நிற்கும். அப்படி திமுக தனித்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை இப்பொழுது உருவாகிவிட்டது. திமுகவோடு இணைந்து பயணித்து கொண்டிருந்த கட்சிகள் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து பயணிக்கக்கூடிய களத்தை எடுத்து விட்டார்கள். மந்திரி சபையிலும் அவர்கள் இடங்களை பெற்று கொண்டு விட்டார்கள். எனவே இந்த கூட்டணி உடையுமா என்கின்ற விடயம் பெரும் கேள்வியாக இருக்கிறது. அதே வேளையில் திமுகவில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் கூட தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகளை அங்கீகரித்து பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். அப்படி என்றால் மறைமுகமாக வைகோ அவர்கள் கூட தமிழக வெற்றி கழகத்தோடு கைகோர்ப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்பதுதான் அறிய வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த சூழலில் இப்பொழுது தனித்து விடப்பட்டிருக்கின்றது திமுக. திமுகவை பொறுத்த மட்டில் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கும் என்கின்ற எண்ணத்தில் தான் இருந்தது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோடு ஒரு இணக்கப்பாட்டை உருவாக்கி ஆட்சியிலும் பங்கு என்கின்ற களத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னேறும் என்று திமுக நினைக்கவே இல்லை. இது திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்கின்றார்கள் அந்த அறிவாலய வட்டாரத்தை மையப்படுத்தி பேசுகின்றவர்கள். திமுகவை பொறுத்த மட்டில் தங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கும், நாம் அவர்களுக்கு, அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய
தமிழக வெற்றி கழகத்திற்கு நாம் இடைஞ்சலை கொடுத்து கொண்டு இருக்கலாம் என்கின்ற எண்ணத்தில்தான் திமுக பயணித்தது. ஆனால் விஜய் அவர்கள் மிக துல்லியமாக காய்களை நகர்த்தி திமுகவை தனிமைப்படுத்தி தனக்கான களத்தை அவர் வலுப்படுத்தி விட்டார். இதன் பின்னணியில் 2029 ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றிவிட வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு திட்டமிடுதலோடு விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் காய் நகர்த்தல் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அரசியலில் ஜெயலலிதா அவர்கள் வந்திருக்கின்றார்கள், எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள், இன்னும் பல தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் விஜய் அவர்களுடைய அமைதியான நகர்வும் தான் கணக்கிட்டு கொண்டு போகின்ற பயணத்தில் எந்த இடத்தில் எந்த காய்களை நகர்த்த வேண்டும் என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாக காய்களை நகர்த்தி அவர் முன்னேறி கொண்டிருக்கிறார் என்று ஊடகத்தை சார்ந்தவர்களும் மற்றும் பலரும் இப்பொழுது பாராட்டு பத்திரம் வாசிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆபரேஷன் T29, இந்த ஆபரேஷன் T29 என்கின்ற இந்த விடயத்தின் பின்னணியில் மிகப்பெரிய ஒரு காரியம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் யார் யாருக்கு டெண்டர் வழங்கப்பட்டிருக்கிறது, அந்த டெண்டரில் எவ்வளவு ஊழல்கள் செய்யப்பட்டிருக்கின்றன, அது அப்பொழுது முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் துறையிலிருந்து கடைநிலையாக இருக்கக்கூடியவர்கள் துறை வரை அனைத்து துறைகளையுமே அலசி ஆராய்ந்து எனக்கு அங்கு என்னென்ன குளறுபடிகள் நடந்தது என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி தெளிவான ஒரு அறிக்கை எனக்கு வேண்டும் என்று விஜய் அவர்கள் தன்னுடைய கீழ் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அரசு சார்ந்த ஊழியர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்கின்ற செய்தியும், அதன் அடிப்படையில் ஊழியர்கள் மிக தீவிரமாக களத்தில் இறங்கி அதற்கான பணிகளை அவர்கள் மேற்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன. கடந்த ஆட்சியின் பொழுது, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிய பின்பு அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக சொன்னார்கள், கொடநாடு கொலை வழக்கை நாங்கள் கையில் எடுப்போம், எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல வழக்குகளை தொடுப்போம் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் கையில் எடுத்து வைத்தார்கள். ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு ஏறிய பின்பு எடப்பாடியை அவர்கள் ஒரு சாஃப்ட் கார்னர் என்கின்ற அடிப்படையில் தான் பார்த்தார்கள் என்பதுதான் நிஜம். அந்த 5 ஆண்டுகளும் எடப்பாடி அவர்கள் மீது எந்த வழக்கு சார்ந்த நகர்வுகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தால் எடுத்து வைக்கப்படவில்லை. காரணம், தாங்கள் செய்யக்கூடிய பிழைகளை எதிர்க்கட்சிகள் என்கின்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்விகளை கேட்டுவிடக் கூடாது என்கின்ற அடிப்படையில் அவருக்கு அந்த சாஃப்ட் கார்னர் கொடுக்கப்பட்டது என்ற செய்திகள் வருகின்றன. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த மட்டில் இந்த 5 ஆண்டுகள் என்னென்ன தவறு நடந்திருக்கிறது, மக்களுடைய வரிப்பணங்கள் எவ்வளவு சுரண்டப்பட்டிருக்கிறது, இந்த விடயங்கள் தெளிவாக எனக்கு தெரிய வேண்டும் என்று அவர் எடுத்து வைத்திருப்பதின் பின்னணியில் திமுக செய்திருக்கக்கூடிய ஊழல்கள் அனைத்தையுமே வெளிக்கொண்டு வர வேண்டும் என்கின்ற விடயத்தில் மிக தீவிரமாக அவர் இருக்கிறார் என்பது புரிகின்றன. அதன் அடிப்படையில் இப்பொழுது அரசு அதிகாரிகள் முதலாக அவர்கள் தேடி எடுத்திருக்கக்கூடிய ஒருவர் யார் என்றால், முன்னாள் அமைச்சராக இருந்த மூர்த்தி அவர்களுடைய துறையை சார்ந்தது பத்திரப்பதிவு துறை. இந்த பத்திரப்பதிவு துறையில் ஒரு பத்திரம் பதிவு செய்வதற்கு 3 லட்சத்திற்கு மேற்பட்ட பணங்கள் லஞ்சமாக பெறப்பட்டது என்கின்ற செய்திகள் ஆதாரத்தோடு எடுத்து வைக்கப்படுகின்றன. எனவே இந்த செய்திகள் இப்பொழுது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. அப்படி என்றால் முன்னாள் அமைச்சர்கள் செய்த அனைத்து ஊழல்களும் தோண்டி எடுப்பதற்கான ஒரு களத்தை எடுத்து மக்கள் மத்தியில் திமுக உங்களுக்கு எவ்வளவு கெடுதல் செய்திருக்கிறது என்பதை கொண்டு வந்து நிறுத்தி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை தனிமைப்படுத்த வேண்டிய ஒரு களத்தோடு தாவேக முன்னேறி கொண்டிருக்கிறது என்பதும், அதற்கான அரசியல் காய்களை மிக தெளிவாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படைதான் இந்த ஆபரேஷன் T29 என்று குறிப்பிடுகின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு அரசியல் தெரியாது, விஜய் அவர்களுக்கு என்ன அரசியல் தெரியும் என்றெல்லாம் கொக்கரித்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது தங்களுடைய உடல் சுருங்கி போய், நாம் எப்பொழுது நம்மீது வழக்கு வருமோ, நம்மை எப்பொழுது கைது செய்வார்களோ என்று பயந்து கிடக்கக்கூடிய ஒரு நிலைமை இப்பொழுது உருவாகி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கின்றது. அரசு ஊழியர்கள், IAS ஆஃபீஸர்கள், IPS ஆஃபீஸர்கள், அரசின் கீழ்மட்ட ஊழியர்கள், நடுநிலை ஊழியர்கள் என்று அனைத்து ஊழியர்களுமே
இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய திறனை வியந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றன. நன்றியுடன் இன்பா.